இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக வேதத்திலிருந்து இந்த வசனங்களை வாசித்து நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய வேதத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், பிரேயர் பண்ணலாம், ஆனா நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்படி அறிந்திருக்கிறோமா அப்படி என்பதை நாம் இந்நாள் பார்க்கும்படி அழைக்கிறோம். ஏதோ வேத வசதி சொல்லிருச்சு, வேதத்துல ஆண்டவர் எழுதிட்டாரு, அதனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமா? அப்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் உறுதியில அவர் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சபைகள்ல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அந்த உறுதிக்குள்ள இருக்கிறோமா என்பதை நாம் உற்று நோக்கும்படியா இந்த நாள் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வீடு, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய வீடு ஒரு வாடகை வீடு போலதான். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாடகை வீடு போலதான். ஒருவேளை ஒரு ஆளுக்கு 100 வயசு ஆயுசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். அவங்க வாய்ஸ் நாட்கள் எவ்வளவு நாட்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை வீடு தான். இதுக்கு அப்புறம் ஒரு நித்தியமா வாழக்கூடிய ஒரு இடம் நமக்கு உண்டு. அந்த இடத்துக்கு போவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு போவதற்கு நமக்கு தகுதிகள் சில இருக்கிறது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க, இப்படிதான் நீ வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. இந்த கூடாரத்தில் கீழ் வசனத்தை இந்த கூடாரத்தில் இருக்க நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை கலைத்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய கவலைகள், இச்சைகள், அந்த போர்வையை நம்ம கலைத்து போடும்படியே ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய காரியத்திலேயே நம்ம சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால், அதாவது குடும்பத்துடைய தேவைகளையும் பார்க்கணும், ஆண்டவருக்குரிய காரியங்களையும் பார்க்கணும். ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய காவல்களில அந்த போர்வையில மூடிக்கொண்டு நம்ம அப்படியே நம்மளை மறைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது வாடகை வீடு என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது. நித்திய வீட்டிற்கு நாம் செல்வதற்கான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு சில தகுதிகள் உண்டு என்பதை நாம் புரிந்து வேதத்தை நீங்க வாசித்து இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த சத்திய வசனத்தை நம்ம வாசித்தா மாத்திரமே அதை கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நான் கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி கொண்டு இருப்பதனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் கடந்து சென்று சொல்ல முடியாது. பாருங்க, இந்த பூமியில நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்துதான் ஆண்டவர் அங்கு நமக்கு இடத்தை வைத்திரு கைவேலை இல்லாத ஒரு வீடை கட்டி வைத்திருக்கிறாராம். அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்க. அந்த பரலோகத்துல ஆண்டவர் நமக்காக கைவேலை இல்லாத ஒரு வீடை கட்டி வைத்திருக்கார். அது எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. ஆண்டவர் அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு வீடை நம்ம கட்டி வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா, உங்களுக்குள்ள இருக்கிறதா இதை பார்க்கும்படியே இந்த நாள் அளிக்கிறோம். பெரியவங்கள, ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாட்கள்ல எப்படி இருக்கு? ஏதோ சபைக்கு போறோம் அப்படின்றதா அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்படியே ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கார். ஒருவேளை அதுல குறைவுள்ளவர்களாய் நம்ம காணப்பட்டமையானால் அனுதினம் வேதத்தை வாசிக்கணும், அனுதினம் ஜெபம் செய்யணும், நல்ல காரியங்களை ஈடுபடணும். இந்த உலக கவலை என்ற போர்வையை கலைத்து போட்டு விட்டு தேவனுக்கான காரியத்தை நம்ம பார்க்கும்படி இந்த நாள் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இதுல குறைச்சல் உருவாய் காணப்பட்டால் தேவ சமூகத்துல கண்களை ஏறெடுத்து அவரை பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார், அந்த குறைச்சலை எடுத்து போடுவார், அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறையா ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த போர்வை நாங்கள் கழித்து போட்டு நித்திய வீடாகிய அந்த இடத்துக்கு வருவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்யத்தக்கது அனுக்கிரகத்தை உண்டாக்கித்தாங்க அப்பா. கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.